என்னாச்சு நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு மீனா மலரை பார்த்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கிச்சனில் சமைச்சிட்டே இருக்கேன். ஏதாவது உங்களுக்கு உடம்புக்கு முடியலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு என்ன உடம்புக்கு ஆக போகுது, அவன் நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் ராஜலட்சுமி உள்ள வராங்க. மலரு ஒரு நல்ல டீயாக போட்டு எடுத்துகிட்டு வா, நாங்களும் அவரும் ஹாலில் உட்காந்துருக்கோம், எல்லாருக்கும் போகிறனாலும் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அங்கே ஹாலுக்கு போயிடுறாங்க. என்ன இவங்க நீங்கள் இவ்வளோ சுகமாக இருக்கீங்க, என்ன இதுன்னு கூட கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி ராஜி கேட்க, அதெல்லாம் இந்த வீட்டில் அப்படித்தான் ராஜி அப்படின்னு சொல்லி அங்கே அழகு மலரும் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள வர கோமதி என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அட எதுவாக இருந்தாலும் சொன்னாதானமா தெரியும், சொல்லுமான்னு கேட்குறாங்க. இல்லை அம்மாவும் தம்பியும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, இது ஏமா நீ கவலைப்பட்டிருக்க, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இப்போ தங்கராஜ் அண்ணனும் விருந்துக்கு கூப்பிடணும்னு சொல்லி நம்மளை இங்கே பார்க்குறதுக்காக வராரு, விருந்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவரும் இங்கே வர நேரத்தில் அம்மாவும் தம்பி வந்தால் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல, நானும் வந்ததுலேருந்தே கேட்கணும்னு நினச்சேன், இந்த வீட்டுக்கு உங்கள் அம்மாவும் தம்பி வரதை நினச்சி நீயே ரொம்ப கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓ நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால உன்னை மட்டும்தான் இந்த வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அழகு மலரும். அப்போ உள்ள வர பாக்யராஜுக்கிட்ட அழகு மலர் விஷயத்த சொல்ல, அத்தையும் காத்தையும் தானே வந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாக்யராஜ். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, வீட்டுக்கு வரப்போகிற எங்கள் தங்கராஜனை என்னெல்லாம் பேசுவாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, இது முக்கியமான விஷயமா தானே வரேன்னு சொல்லியிருக்காங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மலரு, அதுவும் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருக்காங்கல்ல, அதனால அவங்க எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கோவமாக பேச மாட்டாங்க அப்படின்னு எங்கள் பாக்கியராஜ் சமாதானப்படுத்த, நானும் அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கேன்னு அழகு மலர் சொல்கிறாங்க. அழகு மலரும் வெளியே வராங்க. என்னாச்சு மலரு, எல்லாருக்கும் டீ போட்டியான்னு சொல்லி கேட்க, டீ எல்லாம் போட்டுட்டேன் தன்னை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்க அம்மாவும் அவங்க தம்பி கார்த்தியும் உள்ளே வராங்க. இதை பார்த்த உடனே எங்கள் ராகவனுக்கும் ராஜலட்சுமிக்கும் ரொம்ப கோபம் வருது. உடனே அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாமல் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ளே வர ரெண்டு பேரும், என்ன நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்கன்னு அங்கே கோமதி உட்கார வைக்க, என்னம்மா நீ, அம்மாவும் தம்பி வந்திருக்காங்க, நீ போய் காஃபி எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது ராகவனும் ராஜலட்சுமியும் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இங்கே கோமதியை பார்க்க, கோமதி சொல்லிட்டு வந்து உட்காந்துடுறாங்க. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, அழகு மலரா நீங்கள் ரொம்ப நல்லா அருமையாக வளர்த்துருக்கீங்க, இந்த பிள்ளை இந்த வீட்டில் ஓயாமல் உழைச்சிட்டே இருக்கா, பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நானும் இப்படி தான் எங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேன். அம்மா தம்பி என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, படித்து முடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லும்போதும், படித்து இப்போ தான் முடிச்சிருக்கான், வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியும் அமைதியாகவே உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் அழகு மலர் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் ஜூஸு காஃபின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராஜலட்சுமியும் அங்கே ராகவனும் அமைதியாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, என்னங்க அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க, சம்மந்தி வந்திருக்காங்க, ஏதாவது பேசலாம்ல, எங்கள் வீட்டுக்கெலாம் சம்மந்தி வந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் அப்படி தான் கவனிச்சுப்போம், வீட்டுக்கு வர மாப்பிள்ளையை மட்டும் அப்படி கவனிச்சுக்க மாட்டோம், வீட்டுக்கு வர சம்மந்திகளுக்கு தான் நாங்கள் முதல் முன்னுரிமையே கொடுப்போம் அப்படின்னு இங்கே கோமதி சொன்னதுமே அவங்க ரெண்டு பேரும் சட்டுன்னு ஒரு மாதிரி ஆகுது அவங்களுக்கு. ஏன்னா இந்த வீட்டுக்கு சம்மந்தின்னு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அடித்து துரத்துறதுல தானே உறுதியாக இருப்பாங்க. அதனால் அப்போது அவங்க வந்து அழகுமதியும், அங்கம்மா எப்படி இருக்கீங்க, கார்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன்க்கா அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போகலான்னு தான் வந்துன்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா தங்கராஜ் வண்டி வந்து நிற்கிது. தங்கராஜ் உள்ளேருந்து இறங்கி இங்கே வரும்போதே ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கதை பார்த்து கோவத்தோடு தான் உள்ளே வராரு. மாமா அத்தை என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, அது வந்து மாப்பிள்ளை அப்படின்னு பேச வரும்போதே உள்ளே இருந்த கோமதி, அட வாங்க தம்பி வாங்க, எங்கே நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க, ரேவதி கூட்டிகிட்டு வரலையா, ஆமாம் ஆமாம் ரேவதி வீட்டில் ரொம்ப அதிகமான வேலை இருக்கும்ல, சரி சரி நாங்கள் எல்லோரும் ரெடியாக தான் இருக்கோம், சீக்கிரம் போனால் நாங்களும் ரேவதிக்கு இங்கே சமைக்கிறதுக்கும் ஏதாவது செய்கிறதுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு இங்கே கோமதி சொல்ல, அதை கேட்டுக்கிட்டு இருக்க தங்கராஜ் என்ன பேசுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாரு. அப்போது இங்கே வந்து நிற்கிற ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம், அம்மா மலரு நீ ராகவியை கூட்டிகிட்டு வாமான்னு சொல்ல, ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீ கூட்டிகிட்டு வாமான்னு சொல்லும்போது பாக்யராஜ் இங்கே ராகவியை கூட்டிகிட்டு வெளியே வராரு. ராகவி அப்படின்னு சொல்லும்போது பாட்டி மாமா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கவும் செய்கிறாங்க. நான் பாட்டி வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நீ எதுக்கு அங்கே போயிருக்கணும், இங்கே இல்லாதது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னங்க நீங்கள் அப்புள்ள ஆசையாக கேட்குறா, அதுவும் பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு தானே கேட்குறா, அவங்க வீட்டுக்கு அனுப்பாமல் ஏங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டுக்கு தரணியும் நம்ம இளவரசியும் வர மாதிரி நம்ம வீட்டு பாப்பா அவங்க வீட்டுக்கு போகிறதுல என்ன தப்பு இருக்குன்னு உடனே கோமதி கேட்டு விட்டுறாங்க. உங்கள் உண்மையே சொல்லணும்னா இவங்க ரொம்ப அருமையாக பேசுகிறாங்களே, டக்குன்னு பதிலுக்கு பதில் இங்கே நல்லா அருமையாக பேசுகிறாங்கன்னு மலரும் மதியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மலர் பார்த்துக்கிட்டு இருக்க,
சொல்லு மலர் உங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அம்மா அவள் இங்கே இருக்கட்டுமான்னு சொல்ல, அட என்னங்க நீங்கள் இதை எதுக்குங்க இதெல்லாம் பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் தாராளமாக பாப்பாவை கூட்டிகிட்டு போங்க, நாங்களுமே உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தான் சொல்லிட்டு இருந்தோம், எப்படியும் நாங்கள் 5 நாளையில் இந்த 1 நாள் 2 நாள் ஓடினாலும் திரும்ப 2 நாளில் உங்கள் வீட்டுக்கு வருவோம்ல, அப்போ ராகவியை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம்னு சொல்ல, ராகவி நான் போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சு அவங்க மாமா கிட்ட வந்துட்டு போய் ஏறி உட்காந்துக்கவும் செய்கிறாங்க இடத்துல. அந்த நேரத்தில் என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லிட்டு எங்கள் அழகு மலர் கேட்குறாங்க அம்மாவை பார்த்து. இருப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் புக் எடுத்து கொடுக்குறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு எங்கள் அழகு மலர் அம்மா கிட்ட என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னல மலர், அது வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு கொஞ்சம் இடம் கடந்துச்சுல, உனக்கு கொடுத்த இடம் போக உன் அப்பா என் பேரில் எழுதி வச்சுட்டு போன இடம் இருந்துச்சு, அதை நம்ம கார்த்தியோடைய வேலைக்காக அதை விற்கணுன்றதுக்காக தான் நானும் விற்றேன். நல்ல இடத்துல விலை போணுச்சு. அந்த இடத்த விற்றுட்டு அதில் வந்த பணத்தை ராகவிக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருக்கேன். அந்த விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, ஏமா திடீர்னு அதை கார்த்திக்கே கொடுத்துருக்க வேண்டியதானே, ராகவி பேரில் எதுக்காக போடணும்னு சொல்ல, நீ ஒரு பொம்பளை பிள்ளையை பேத்து வச்சிருக்க மலரு, உனக்கும் உன் பிள்ளைக்குன்னு நான் எதுவும் செஞ்சதில்லை, இந்த பணம் இங்கே பிள்ளையோடைய ஃப்யூச்சருக்காகவாது இருக்கும்ல, அதை அப்படியே டெபாசிட் பண்ணியாச்சு மலரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதெல்லாம் ஏமா நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லை மலரு, தம்பிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினேன், அவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணார். முதல்ல அவருமே இதை வேண்டான்னு தான் சொன்னார், ஆனால் வற்புறுத்தினதுனால தான் அவருமே இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்ல, என்னங்க நீங்கன்னு சொல்ல, ஆமாம் மலரு, இந்த விஷயத்தை அவங்களே வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி நானும் உங்ககிட்ட சொல்லலை மலருன்னு அங்கே பாக்கியராஜும் சொல்ல, இந்த நல்ல விஷயம் தானே அப்படின்னு கோமதியே சொல்கிறாங்க. பேத்திக்காக அவங்க ஏதோ செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, செஞ்சுட்டு போகட்டுமேம்மா அப்படின்னு அங்கே கோமதியும் சொல்ல, ஏமா நீங்கள் இடத்த விற்கிறதா இருந்தால் முதல்ல நீங்கள் எங்கள் தங்கராஜ் மாப்பிள்ளைகிட்டே இதை பற்றி பேசிட்டு இருக்கணும், அவர் அந்த இடத்த விற்கலாமா வேண்டாமான்னு ஏதாவது சொல்லியிருந்திருப்பாரு, ஆனால் நீங்கள் என்னடானா இடத்த விற்றுட்டோம், பணத்தை ராகவே பேரில் அக்கௌண்ட்டில் போட்டுட்டோன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சொல்ல, இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு ராகவன் கேட்க, உங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறதுனா சரி, உங்கள் வீட்டு மாப்பிள்ளை சொல்கிறத கேட்குறதும் சரி, நின்றுனா நிற்கிறதும் உட்காருனா உட்காரதும் அவருக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதாவே இருந்துட்டு போகட்டும், ஆனால் இவங்க எதுக்காக உங்கள் மாப்பிள்ளை சொல்கிறத கேட்கணும், அவர் மாப்பிள்ளை இதோ நிற்கிறாரு பாக்கியராஜ், அப்போ பாக்கியராஜ் சொல்கிறது என்னவோ அதை தானே அவங்க வீட்டு அம்மா கேட்கணும், அதுதானே சரியாக இருக்கும், அவங்க அவங்களுடைய இடத்த விற்கிறதுக்கு யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசி விற்றுட்டாங்க, இதில் இவர் தலையிடுறதுக்கு என்ன இருக்கு, எல்லா குடும்ப விஷயத்துலையும் தலையிட்டா அது நல்லாவா இருக்கும், என்ன தங்கராஜ் தம்பி நான் சொல்கிறது சரிதானே, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது, அவங்க அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது அவங்களுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் உங்ககிட்ட கேள்வி கேட்குறதும் சரியாக இருக்காதுல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை கொஞ்சம் அமைதியாக தான் இருங்கலை அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி இது உண்மையை தானடி சொல்கிறேன், இப்போது நம்ம குடும்பத்தையே வச்சுக்கோயேன்னு சொல்ல, அத்தை அப்படின்னு எங்கள் ராஜி ஒரு அழுத்தம் கொடுக்க, சரி சரின்னு அமைதி ஆயிடுறாங்க கோமதியும். உடனே இங்கே ராஜலக்ஷ்மிக்கோ ராகவனுக்கோ பதிலே பேச முடியலை, ஆனால் வந்து நிற்கிற அம்மாவும் தம்பி என்ன பேசணும்னு நினச்சாங்களோ எங்கள் கோமதி அவங்க இடத்துல இருந்து பேசின மாதிரி தான் அவங்க நினைக்கவும் செய்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ளை நான் வரேன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கிளம்ப, எங்கே ராகவியை கூட்டிகிட்டு கிளம்புறீங்க, ராகவியை விட்டுட்டு போங்கன்னு ராஜலக்ஷ்மி அதட்ட உடனே ராஜலக்ஷ்மியை பார்த்துட்டு அழகு மல்லருடைய அம்மாவும் நிற்கிறாங்க. அதுக்கு உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் அட நீங்கள் ராகவியை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, நாங்கள் வரும்போது ராகவியை கூட்டிகிட்டு வந்து இங்கே வீட்டில் விட்டுறோம், 2 நாள் அவங்க இருந்துட்டு தான் வரட்டுமே, இப்போ ஸ்கூலில் லீவ் தானே விட்டுருக்காங்க, அட நீ போமா அப்படின்னு சொல்லி ராகவியை அனுப்பி வைக்க தங்கராஜுக்கோ வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கோ பதில் பேசவே முடியலை. ராகவியை கூட்டிகிட்டு அவங்க அம்மாவும் தம்பியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இத்தனை வருஷத்தில் வீட்டுக்கு வந்த அம்மா அப்பான்னு அவங்களுக்கு அம்மா தம்பின்னு இவங்களுக்கு நான் எதையும் செஞ்சதில்லை, இன்றைக்கி இவ்வளோ நேரம் இருந்ததும் பேசினதும் ரொம்ப பெரிய விஷயம். உண்மையை சொல்லப்போனால் வீட்டுக்கு வந்து ராகவி அவங்க கூட்டிகிட்டு போகிறது இதுதான் முதல் தடவைன்னு இங்கே பாக்யராஜை பார்த்து சொல்ல, எனக்கும் அதுதான் மலரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா பாக்யராஜ் வீட்டில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு உனக்கு தோணவே தோணாதாடா அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி ஆரம்பிக்க, இல்லைம்மா இதில் என்ன இருக்குது, அவங்க வீட்டு இடத்த அவங்க எங்கே ராகவிக்காகவும் அவங்க பையனுக்காகவும் விற்றுருக்காங்க, இன்னும் அவங்க பையன் வேலைக்கு போகணும், அதுக்கு முன் பணம் கட்ட வேண்டியது இருக்குது, அந்த பணத்தை என்கிட்ட வந்து கேட்பாங்களா இல்லை நம்ம வீட்டில் வந்து கேட்பாங்களா, அவங்க இடத்த தானே விற்றாங்க, நம்ம இடத்த ஒன்று ஏமாற்றி அவங்க வித்தரலைன்னு சொல்லிட்டு பாக்யராஜ்
சொல்ல, அட கரெக்டாக சொன்னீங்க தம்பி. அவங்க இடத்த அவங்க விற்றுருக்காங்க. அந்த பணத்தை யாருக்கு வேணாலும் அவங்க கொடுக்கலாம் செய்யலாம். அதுவும் ராகவி பேரில் டெபாசிட் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறியே அப்படின்னு உடனே இங்கே வந்து ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. ஆமாம்மா, டெபாசிட் பண்ணிட்டாங்க. இனிமேல் அதை இப்போதைக்கு எடுக்க முடியாது. இனிமேல் ராகவிக்கு 18 வயசு முடியணும். நாங்கள் அது செல்வ மகள் திட்டத்தில் அவளுடைய பேரில் அந்த பணத்தை போட்டுட்ருக்காங்க. மொத்தமாகவே டெபாசிட்டும் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே, ஏன்னா வீட்டில் 1000 செலவு இருக்குது, இதில் அந்த பணத்தை கொண்டு வந்து கொஞ்சம் கொடுத்தாலாவது உதவியாக இருக்குன்னு சொல்ல, அட என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் மலர் குடும்பத்தையும் பாக்யராஜ் தம்பியையும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க. அது ராகவிக்காக அவங்க போட்ட பணம். அதை எப்படிங்க நீங்கள் கேட்க முடியும்? அது சரியாகவும் இருக்காதுல்ல. அப்புறம் அவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? அவங்க வீட்டு இடத்த விற்று தான் உங்கள் குடும்பமே இங்கே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குன்னு நினைக்க மாட்டாங்களா? என் புருஷன்லாம் அப்படியெல்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டார். நானும் அவரும் அதில் ரொம்ப உறுதியாக இருப்போம். இங்கே அதாவது மருமகள்கிட்டேருந்து எதையும் வாங்கக்கூடாதுன்றதில், மருமகள் வீட்டிலேருந்து வரவங்ககிட்டையும் எதையும் வாங்கக்கூடாதுன்றதில். ஏன் மீனாவும் செந்திலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான். அவங்க வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் நகை எல்லாமே தான் எங்கள் மீனாவுக்கு கொடுத்தாங்க. ஆனால் மீனாவோ அதை பற்றி எங்ககிட்ட எது சொன்னாலும் பேசினாலும் அது பவுனை கூட அங்கேருந்து வாங்கினதில்லை. அவங்க வீட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ராஜலக்ஷ்மிக்கும் அங்கே நிற்கிற தங்கராஜுக்கும் அவமானமாக போயிடுது. தம்பி, நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். சரி வாங்கடி, உள்ளே போய் உட்காரலாம் காரில். தம்பி சீக்கிரம் வாங்க போகலாம். அங்கே பாவம் ரேவதி தனியாக சமைச்சிட்டு இருக்க போகுதுன்னு கோமதி சொல்லிட்டு இங்கே ராஜி மீனாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து நகர்ந்து போக ராஜி மீனா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்க. தங்கராஜா இங்கே மலரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க பாக்யராஜும் நேராக டக்குன்னு உள்ளே போக பின்னாடியே போகிறாங்க. எங்கள் ராஜலக்ஷ்மி, என்னடா சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துடுச்சு, நீ எத்தனை நாளைக்கு இவங்க இங்கே இருக்க போகிறாங்க? இன்னும் மிஞ்சி போனால் 1 நாளோ இல்லை 2 நாளோ, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தானே நீங்கள் இருக்கணும். போகட்டும், நீ அவங்க எல்லாரும் போகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்குன்னு சொல்ல. இப்போ எதுக்கு நீங்கள் இவங்களை திட்டிகிட்டு இருக்கீங்க? அவங்க பேசிட்டு போனது எல்லாமே சரியான விஷயம் தானே. உண்மையை சொல்ல போனோன்னா இந்த ஊர்லேயே நீங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கீங்க. மற்ற குடும்பத்தெல்லாம் பார்த்தாது கொஞ்சம் கற்றுக்க பாருங்கன்னு இங்கே மதி டைரெக்டாகவே ராஜலக்ஷ்மி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசவும் செய்கிறாங்க. ராகவி பேரில் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டாங்க, அதை எடுக்கவும் முடியாது. அவங்க இடத்த ஏன் விற்றீங்கன்னு நீங்கள் கேட்கவும் முடியாது. இந்த வீட்டில் நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க மூக்கு நுழைக்கிறாங்களா? அவங்க விஷயத்தில் நீங்களும் மூக்கு நுழைக்காதீங்க அப்படின்னு இங்கே மதியை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக மலரும் பின்னாடியே போயிடுறாங்க. இதை பார்த்த ராஜலக்ஷ்மிக்கும் தங்கராஜுக்கும் அங்கே நின்றுகிட்டு இருக்க அங்கே ராகவனுக்கும் பெரிய அதிர்ச்சியாகவும் அவமானமாகவும் மட்டும்தான் இருக்குது. இப்போ அவங்க முன்னாடியே மலர் நினச்சது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த மலர் போக போக வீட்டுக்கு வந்தவங்க மாதிரியே மாறிடுவாளோ அப்படின்னு ஒரு பயமும் இங்கே ராஜலக்ஷ்மிக்கு வரவும் ஆரம்பிச்சிட்டு